ஸோ நமக்கு என்ன வண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிளாக் கலர் வண்டி இருக்குது. பிளாக் கலர் வண்டி இங்கே மாட்டிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இதுதான் லக்கேஜ் ஹோல்டர். ஓகே, ஸோ வண்டியை வந்து போட்டு ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து 94% இருக்குங்களா சார்ஜு. 132 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகுமா? சரி, இதில் வந்து நான் மோடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ணோம்ல, பிரேக்கை பிடிச்சிட்டு ஆன் பண்ணோம். இப்போ நான் அதான் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஈக்கோ மோடில் இருக்கேண்ணா. இந்த சைடு ஓகே, ரைடு ரைடு டேஷு சோனிக்கு. ஓகே, சூப்பர். ஸோ இதில் வந்து ஏரோ மார்க் போட்டிருக்குல்ல, லெஃப்ட்லனா இந்த பக்கம் போவோம், ரைட்னா இந்த பக்கம் போவோம். இப்போ நம்ம வந்து ஈக்கோ மோடே போடுவோம். தெரியுதுங்களா இங்கே ஈக்கோ மோடு? ஓகே, கண்ணாடி விசிபிலிட்டி ஃபைன், லைட் ஆன், மோட்டர் ஆன். இப்படி போட்டால் பார்க்கிங் மோடு. இதை நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பார்க்கிங் மோட் போய்டும். இப்போ நம்ம மோட்டர் ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ், மோட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பேட்டரியை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, ஸ்மூத்தாக எடுக்குது, ஸ்மூத்தாக இருக்குங்க. ஈக்கோ மோடை பொறுத்த வரைக்கும் சில வண்டிகளில் நான் பார்த்துருக்கேன். இப்போ வர ஜென்ரேஷன் வண்டியில் ஈக்கோ மோட் நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம், எலக்ட்ரிக் வண்டி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா நான் மஸ்ட்டு ரெக்கமெண்ட்டு ஃபஸ்ட்டு இந்த லோவர் மோடில் நீங்கள் பழகுங்க. ஏன்னா ஹையர் மோடில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு டைமு நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹை ஸ்பீட் வெஹிக்கிள் எடுக்கும்போது நான் சில டிப்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ ஈக்கோ மோடு இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு கிராஜுவலாக உங்களுக்கு ஒரு புல் கொடுக்கும். அதனால் இப்போ எப்படி பெட்ரோல் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு கிராஜுவலாக அப்படி எடுக்குதோ, அது மாதிரி உங்களுக்கு ஸ்மூத்தாக டெலிவரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஈக்கோ மோட் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நான் ஒரு கம்மி பண்ணுறேன். இப்போ சடனாக நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் அப்படியே ஸ்மூத்தாக எனக்கு டெலிவரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஈக்கோ மோடு வந்து உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓட்டுறீங்க, ஒரு நல்ல ரேஞ்ச் வேணும், சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா இது டாப் ஸ்பீடு ஒரு 50 வரைக்கும் தான் உங்களுக்கு டாப் ஸ்பீடு. உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குங்க. இப்போ நான் சடனாக ஒரு ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னா நான் ஓவர்டேக்கை என்னால் பண்ண முடியும். ஈக்கோ மோட்லேயே சொல்கிறேன். ஈக்கோ மோடில் சரி, நான் ஒரு இந்த ஜஸ்ட்டை நான் ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட ஓவர்டேக் பண்ணலாம். இது மாதிரி பெரிய வண்டிங்களை ஓவர்டேக் பண்ணால் கொஞ்சம் சிரமப்படுது ஈகோ மோட். நம்ம அடுத்த மோடுக்கு போவோம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த மோடு போவோம், விச் இஸ் ஓஹோ, இது வந்து செகண்ட் மோட், ரைட் மோட், விச் இஸ் குட். இல்லை, நல்ல ஆக்சிலரேஷனே கிடைக்குது. ஓ மை காட். பிரேக்கிங்கில் அப்படி லைட்டாக அப்படி கையை வச்சாலே பிரேக்கிங் ஆகுது. ஏன்னா 2 டூயல் டிஸ்க் பிரேக்குங்க. ஓ மை காட், சூப்பராக இருக்குது. ரொம்ப இதை இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண பிரேக்கிங்கில். ஸ்லோ ஸ்பீட். இப்போ வண்டி நிற்குதா, வண்டி நின்று இப்படி எடுக்கும்போது கூட உங்களுக்கு ரைட் மோட்லாம் உங்களுக்கு ஜென்டலாக ஒரு மூமெண்ட் கொடுக்கும், ஓவர்டேக் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ஈக்கோ அண்ட் ரைடு இது 2 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வண்டி ரோலிங் ரெசிஸ்டண்ட்டாக கம்மியாக தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டேஷ் மோட் போவோம். இப்போ டேஷ் மோடில் எப்படி தலைவரி குளமாக ஓடும் போது எப்படி டேஷ் மோடு பறக்குது இல்லை. இப்பயே 60 வந்துடுச்சு பாருங்க, 70. மை காட், இப்பயே 80 போயிடுச்சு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நான் வண்டியை வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ரியரில் உட்காரவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். பட் இந்த மோடெல்லாம் நம்ம ஓட்டும்போது ஹெவி ஆக்சலரேஷன் அப்படியே என்ன சொல்கிறது, இப்படி பிடிச்சாலே ஹெவி ஆக்சலரேஷன் இருக்கும். அதனால் குறிப்பாக இந்த மோடெல்லாம் ஓட்டும்போது
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடுத்த சோனிக் மோட் அப்படின்றத நம்ம போகிறோம். அது வந்து பேய்த்தனமாக ஓடும். சோனிக் மோடில் தான் உங்களுக்கு டாப் ஸ்பீடு 100 கிலோமீட்டர் வந்து சோனிக் மோடு தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. 105 தான் உங்களோட டாப் ஸ்பீடு. ஸோ சோனிக் மோட்லாம் வந்து எப்படி இருக்கும்னா பேய்த்தனமாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் நம்ம சிட்டிக்குள்ளே ட்ரை பண்ணுறது அப்படின்றது வேஸ்ட்டு தான். நான் சும்மா உங்களுக்கு காமிக்கணுமே அப்படின்றதுனால இப்போ நான் வந்து சோனிக் மோட் போடுறேன். எப்படி ஓடுது பாருங்களேன். அதாவது 0 to 60 வந்து வித்தின் ஃப்ராக்ஷன் 2.4 செகண்டில் உங்களுக்கு 0 to 60. அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடு அது கொடுக்குதுன்னு பாருங்கள். வண்டியில் லைட்டாக இப்படி ஆக்சிலேட்டர் பண்ணாலே நம்மளுக்கு அந்த பின்னாடி இப்படி தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஜி ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியுது. அப்படின்னு நம்மளை பின்னாடி தள்ளுது. ஸோ இந்த மோடை தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் புதுசாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த சோனிக் மோட்லாம் போட்டு இப்போதைக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்தமாரி ஹை ஸ்பீட் மோட்ரு இப்படி நீங்கள் லைட்டாக ஆக்சிலேட்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு போயிடும், செம ஸ்பீடாக போயிடும். அப்போ உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி தெரியாமல் நீங்கள் வந்து இந்த சோனிக் மோடை போட்டுட்டு டிராஃபிக்கில் நீங்கள் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் விட வேண்டியது தான். அதனால் இந்த மோடுங்களை தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த ஹைவேஸில் ஓவர்டேக் பண்ணுறது அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்க, அவன் என்ன ஸ்பீடு அதோட ஸ்பீடாக போகும் இது. எப்படி டக்கு டக்குன்னு ஓவர்டேக் வந்துங்களா. இப்போ நான் டேஷ் மோடில் தான் இருக்கேன். டேஷ் மோட்லேயே நல்லா ஓவர்டேக் பண்ணுது. சோனிக் மோடு வந்து ஹெவி ஆக்சலரேஷனுங்க. அதனால் சோனிக் மோடை முடிஞ்சளவு சோனிக் மோடெலாம் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்கள். பட் ஐ ஹோப் டேஷ் மோடே போதுமான அளவுக்கு அதுக்கு மேலேயே இருக்குது. போதுமான அளவுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து ஆக்சலரேஷன் கொடுக்குது. அடுத்து நம்ம சஸ்பென்ஷனு அண்ட் ரைட் ஹேண்ட்லிங். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் ரோட்டில் தானே ஓட்டி நம்ம ஸ்பீட் செக் பண்ணுவோம். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் ஓட்டினதில் சஸ்பென்ஷன் நல்லா கிரிப்பியாக தான் இருக்குது. டேர்னிங்லாம் எப்படி இருக்குது, டேர்னிங் ஆங்கிள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். முக்கியமாக ஸ்லோ ஸ்பீடில் எப்படி இருக்குன்னு. ஸ்லோ ஸ்பீடில் சில இடத்துல நான் ட்ரை பண்ணால் நல்லாவே வந்து பேலன்ஸ்டாக இருந்தது. இப்போ நான் ஸ்லோ ஸ்பீடில் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம சஸ்பென்ஷனும் செக் பண்ண போகிறோம், டேர்னிங்கும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு சின்ன ரோடு. இப்போ நம்ம இந்த ஸ்லோப் ஏறுவோம். எஸ், சரியான ஸ்லோப்பு. ஆனால் ஸ்லோப்பெலாம் ஈஸியாக ஏறுங்க. ஸ்லோப்பில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லோப்பில் போயிட்டு டேர்ன் பண்ண போகிறோம். டேர்ன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லோப்லேருந்து இறங்கி எப்படி அசால்ட்டாக டர்ன் ஆகுது. ஸோ ஈஸியாக நீங்கள் வளைக்கலாங்க. ஐயோ, அசால்ட்டாக டர்ன் ஆகுதுங்க. ஃபஸ்ட் நம்ம ரிவர்ஸை செக் பண்ணுவோமா. இதில் வந்து ரிவர்ஸு இப்படி நம்ம ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரிவர்ஸ் போகுது. ரிவர்ஸ் போய்ட்டோமா, ரிவர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிவர்ஸ் அமுக்குனாலே திருப்பி ரிவர்ஸ் ஆன் ஆகிடுது. நம்ம எந்த மோடில், ரைட் மோடில் இருந்தோமா, ரைட் மோட்லேயே இப்போ இருக்குது. இப்போ நம்ம வந்து சஸ்பென்ஷன் செக் பண்ண போகிறோம். இங்கே ரோடுங்க வந்து சில இடத்துல டேமேஜ் ஆகா, அதில் எப்படி
ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏம்மா ஓப்பா ஐயோ ஐயோ. ஆனால் எங்கேயுமே பேட்ரி அடியே வாங்கலைங்க. லுக் அட் த ஸ்டீப் ஸ்லோப். சஸ்பென்ஷன் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பிரேக்கிங் செக் பண்ணிடுவோம். நம்பி எதில் வேணாலும் ஏற்றலாங்க. போதுமான அளவு டிஸ்டன்ஸ் இருக்கா? இங்கே நம்ம அங்கே போய் பிரேக்கிங் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவு ஸ்பீடை கேரி பண்ணிட்டு பிரேக் பண்ணலாம். ஷார்ப் பிரேக், சடன் பிரேக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சோனிக் மோடில் வச்சிடலாம், அப்போ தான் ஸ்பீடாக போகும். அப்பா, சோனிக் மோடில் வந்தாங்க அப்பயுமே டக்குன்னு பிரேக் முடிஞ்சிச்சு. அட்லீஸ்ட் அங்கே போய் நிற்கும்னு நினச்சேன். டூவேல் டிஸ்க் பிரேக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். காம்பி பிரேக்கிங் சிஸ்டம்மு ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணால் நல்லா வந்து பிரேக் பண்ணுது. திருப்பியும் ஒரு வாட்டி பிரேக்கிங் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. 30 40 ஓகே 34 35 வந்து பிரேக் பண்ணேன். ஸோ பிரேக்கிங் செக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ட் சஸ்பென்ஷன் செக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்தளவுக்கு சூப்பராக இருந்தது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ லுக் அட் த ஸ்டிப் எல்லாம் ஈஸியாக ஏறிடும். அந்த சஸ்பென்ஷன் பற்றி பிரச்சனையே இல்லை. சிங்கிள் ரைடராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டாக நீங்கள் ஆஃப் ரோடிங் மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். பேட்ரி எங்கேயுமே தட்டலைங்க, அதுதான் நல்ல விஷயம். வண்டியில் பேட்ரி எங்கேயுமே தட்டலை, அசால்ட்டாக போச்சு. ஈவன் இப்போ நான் டேஷ் மோடில் இருக்கேன், ஹெவியாக ஆக்சலரேஷன் கொடுக்காம நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வந்து இந்த எனர்ஜியை நான் சேவ் பண்ண முடியும். கொஞ்சம் மைண்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள் எப்படி வரானுங்க பார்த்தீங்களா, ஹார்ன் கூட அடிக்காமல் வராங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணி இந்த டிராஃபிக்கில் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னும் போது ஒரே டேஷ் மோடு குவைட் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரொம்ப வெறித்தனமாக நீங்கள் ஓட்டணும் அப்படின்னா மட்டும் சோனிக்கு மோடு யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சபடி இந்த வண்டி வந்து இந்த மோட்டர் தாங்க, மோட்டரில் ஏதோ மேஜிக் பண்ணியிருக்காங்க. மோட்டர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஆனால் வண்டியில் வந்து மோட்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா டியூனிங் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே அந்த ஜர்க்ஸ் எல்லாம் எதுவும் தெரியல. லைட்டாக அந்த ஹை ஸ்பீடில் ஓட்டும்போது உங்களுக்கு அந்த பின்னாடி தள்ளல அந்த ஒரு ஜர்க் தான். அது நார்மலி அவ்வளோ ஹை ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு இருக்க தான் செய்யும். நார்மல் அதை திவாகரை நான் எப்படி ஓட்டுவேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை 40 இருக்கா, 50 60 அவ்வளோதான் நான் ஓட்டுவேன். ஈவன் பெரிய ஹைவேஸே போனாலும் நான் இவ்வளோ தான் ஓட்டுவேன். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு ரேஞ்சும் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளான ஸ்பீடு. நான் ரொம்பலாம் ஸ்கூட்டரில் அதுவும் 12 இன்ச் வீல் தாங்க, உங்களுக்கு எந்த ஸ்கூட்டர் போனாலும் ஒரு 12-14 இன்ச்சு வீல் அவ்வளோதான் வரும். அதில் ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு அப்படின்னா ஒரு 50 இல்லை 60 ஒரு ஓவர்டேக்கு 60-70 எடுப்பேன். இப்போ பாருங்கள், இட் ஜஸ்ட் மூவிங். ஸோ இதெல்லாம் வந்து ரீஜென்ரேட்டிவாக அது எடுத்துக்கும். உங்களுக்கு பவர் வந்து உங்களுக்கு பேக் எடுத்து கொடுக்கும். ஸோ நான் அந்த பவர்லாம் நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கரடு முறை நான் ஓட்டினேன்ல, அதிலெல்லாம் ரேஞ்சில் அதிகமாக அடி வாங்கும். இப்படி இருக்கும்போது ரேஞ்சை நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அடுத்த நம்ம ஷோரூமில் போய் கொடுத்துட்டு மிச்ச டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக இல்லை. இதில் மேப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த மேப்பில் என்ன ஷோரூம் டீட்டெயில்ஸ் பண்ணணுமா? ஸோ இந்த மேப் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டி அப்படின்னு அந்த மேப்புக்கு காசு வாங்குறதுலாம் இல்லை. ஓகே, இதில் ஒரு ப்ராசஸ் ஓடுது, கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸரு. அதோட டீட்டெயில்ஸ் நான் வந்து இங்கே நான் போடுறேன். இது வந்து ஒரு 7 இன்ச்சு ஸ்க்ரீனு. ஸோ இதில் வந்து எனக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அது எல்லாமே உங்களுக்கு காட்டும். சிம்பிள் ஸ்டோர், அதாவது நான் போக வேண்டிய ஷோரூம் இங்கே நான் போடுறேன். ஸ்டார்ட். ஓகே, என்னென்ன சொல்லுது, ரைட் கட் பண்ணி போகலான்னு சொல்லுதா.
ஸோ வண்டியோட வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years 30,000 கிலோமீட்டர் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. சார்ஜருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3 years 20,000 கிலோமீட்டர் உங்களுக்கு சார்ஜர் வாரண்ட்டி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 years. ஸோ 8 years வந்து உங்களுக்கு மோட்டர் அண்ட் பேட்ரி வாரண்ட்டி கவர் ஆகிடுது. இது வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி உங்களுக்கு கவரேஜ் வருது. ஸோ 8 years வாரண்ட்டி எக்ஸ்டெண்டட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு சிம்பிள் 1Sக்கு வந்து உங்களுக்கு அதான் ரெண்டு இதுக்குமே உங்களுக்கு 8,400 கிட்ட உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டிக்கு நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த த பெஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி இந்த இதுக்கு மட்டும் வாரண்ட்டி 3 years 20,000 கிலோமீட்டர் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 1,40,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஸோ அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி 8,400 நீங்கள் செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிம்பிள் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,70,000 உங்களுக்கு எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஓகே, சிம்பிள் 1 டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சாச்சு. ஸோ என்னோடய கமெண்ட் நான் சொன்னேன், வண்டி நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நெற்குன்றமில் இருக்குது. ப்ரைஸ் வந்து ஓவரால் ப்ரைஸே எனக்கு இன்னும் லிஸ்ட்டு வரல, நான் வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஆஃபர்ஸ்லாம் வருது அப்படின்றாங்க, அதெல்லாம் நான் கன்சல்ட் பண்ணி நான் வந்து அது செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ வாரண்ட்டி பேக்கு எல்லாமே பேட்ரி வாரண்ட்டி எல்லாமே உங்களுக்கு 8 years இருக்குது. முடிஞ்சளவு நீங்கள் 8 years வாரண்ட்டியை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அண்டு அதில் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு நான் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஏதாச்சும் நமக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அப்படி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன். அது ரிலேட்டடாக டிஆர் மார்க்கெட் பிளேஸில் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வரும், அதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.